என்னம்மா அது கறி செய்யறாங்களா? இந்த மரத்தை வெட்டி எல்லாம் செய்யறாங்களா? அடி ஃபுல்லா கறி. இதுதான் இந்த இதுக்கு போகுது, புகவண்டி போகுது. இது பண்றீங்களா கரலாக்கட்டை? கறிக்கு செய்வீங்களா? இன்னைக்கு வந்து கபாப்பா ஏற்றுமதி இறக்குமதி செய்யறாங்க. தாத்தா அந்த இடத்தான் கட்டுக்கத்துக்கு பிடிச்சிட்டு சண்டை போட்டு அதோட ஆச்சு டைவர்ஸான இடம் இது. இதெல்லாம் போடுறது யூடியூப்ல போட்டுருக்கியா? எடிட் பண்ணிடுது. எடிட்லாம் இல்ல. விவசாயம் பண்ண இடம் பார்த்து 15 வருஷமா இதுதான் தாத்தா விவசாயம் பண்ணிருக்காரு. தாத்தா விவசாயம் பண்ண இடம் இதுதான். ஃபுல்லா எதுவுமே இல்ல. ஆனா தாத்தா வச்சு நல்லா நிறைய பேர் வாழ்ந்துட்டாங்கல்ல, பணக்காரன் ஆயிட்டாங்க. எங்க தாத்தாவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எல்லாரும் மழை பெஞ்சு அந்த விதை இவர் விதைப்பாரு. அதான் அந்த விதை வந்து வளரும்ல, அந்த நெல் இதெல்லாம் வளரும்ல, வளர்ந்துட்டு இருக்கிற நேரத்துல வந்து விதைப்பாரு. எல்லாரும் விதைச்சிட்டு இருக்கிற நேரத்துல ஒண்ணுமே வரலன்னு உட்காந்துட்டு இருப்பாரு. இதுதான் எங்க தாத்தாவோட ஸ்பெஷாலிட்டி. சின்னசாமி இந்த என்ன பண்றது? சரி வாங்க நம்ம வேலையை பார்ப்போம். பார்ப்போம்னா ஒன்றும் இல்லை, அந்த குச்சில்னு ஏதோ சொல்லுவாங்க. குச்சில்ல தான் அந்த பனை வெல்லம், அப்புறம் அந்த பதினி அது எல்லாமே வந்து காய்ச்சுவாங்க. அதுக்கு தான் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். இங்கே அதிகாலை நள்ளிரவு 6:30 மணிக்கு இங்கே எல்லாம் பார்த்தா 5 மணிக்கே எழுந்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு நல்லா வந்து பொட்டெல்லாம் வச்சுட்டு ஜம்முன்னு வேலைக்கு கிளம்பி போகிறாங்க.
நம்ம ஆளுங்க தான் அங்கே காலைல எந்திரிக்கிறதே இப்போ 8 மணி 10 மணின்னு எழுந்துட்டு இருக்கிறாங்க. அதான் வசனம் சொல்லுது என்னன்னா, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவீர்கள் அப்படின்ட்டு. ஏன் நீதிமான் பனையை போல் செழிப்பானா? இந்த பனைமரத்தை பார்த்தோன்னா இந்த ஒரு வசனம் சொல்றாங்க அம்மா. அதான் அதிகாலையில் அப்படின்னும் போது அது ஒரு நல்ல ஒரு ஹேபிட். அது அந்த வசனம் வேற அர்த்தம் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். அந்த அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்ணடிவீர்கள் அந்த கான்டெக்ஸ்டே வேற. அது வந்து சாலமன் வந்து ஞானத்துக்கு தான் வந்து சொல்லியிருப்பார். அது அதனோட கான்டெக்ட் பார்த்தோன்னா ஞானம் தான் வந்து பிரதானம். இயேசுவே அதாவது தேவனே ஞானம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கற்றுக்கிட்டோம். ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட்டு. பட் அதிகாலையில் எழுந்து நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து கடவுளோட வார்த்தையை தியானிக்கிறது, ஆண்டவரை தேடுறது எல்லாம் நல்லது தானே. வெயில் எப்படி அடிக்குது பாருங்க காலையிலே. வேலம்மாள் மகள் நம்ம ஆளுங்க ஒரு குடம் தண்ணி தூக்குறது கூட ஐயோ அம்மா எனக்கு உடம்பு வலிக்குதுன்னு நிற்கிறாங்க. வேலை செஞ்சு நல்லா ஹார்ட் ஒர்க்கிங்காக தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி யாருன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்களா? கேட்டால் ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஹார்ட் ஒர்க்கே மறந்துட்டாங்க நம்ம ஆளுங்க. என்ன ஸ்மார்ட் ஒர்க்கோ. அவங்க வெயில் எப்படி அடிக்குது பாருங்க காலைல. எப்பா என் மூஞ்ச சைனீஸ் ஃபேஸ் மாதிரி ஆயிடுச்சு. இப்படிதான் பார்க்கணும் போல. இந்த வெயில்ல நல்லது காலையில. ஏன்னா வெயில் வந்து உடம்புல பட்டுச்சுன்னா விட்டமின் டி, கால்சியம், போன்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க நம்ம ஆளுங்க 24 மணி நேரமும் ஏசிலே இருந்தா எங்க வெயில் படுறது? இதுல குழந்தைய வெயில் காட்டாம வளர்க்குறாங்களாம். இல்லை ஸ்கின்னு கருத்துருமா? ஸ்கின்னு கருத்தான் நல்லா ஸ்ட்ரென்த்தாக வந்து இருக்க முடியும். நல்ல வேலை எங்கள் அம்மா என்னை கருப்பாக பெற்றுருக்குறாங்க. மாப்பிள்ள நாய் வராண்டா, நாய் மூஞ்ச வைக்கிற வராண்டா. கோவக்காரங்களாச்சே. எப்பாடா அட்லாஸ் வந்துட்டான்பா. பல யுகங்கள் கடந்து வந்த மாதிரி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் குச்சில். எங்க குச்சி பட்டை உரிக்கிறாங்க பாக்குறேன். இதுலதான் கருப்பட்டி காய்ச்சும். இதுலதான் சாம்பல்லாம் போட்டு இந்த அண்டா இருக்குல்ல, இவ்வளோ பெரிய அண்டா, இதுல தான் காய்ச்சுவாங்க. குச்சில் அவங்களுக்கு இது ஒரு அதிசயமா வளர்ந்தவங்களுக்கு இது ஒரு அதிசயமா தெரியும். அதெல்லாம் அப்பா வந்தாங்க நான் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நானும் அம்மாட்ட அரிசி ரேஷன் அரிசி எல்லாம் வாங்க போவேன். இப்போ வரல எனக்கு. இது என்னது? இது அதுல வச்சு குடிக்கிறதுக்குல இது கொஞ்சம் மனமா இருப்பாங்களா? வேற என்ன மனமா இருக்குமா? வேற ஒண்ணும் நீங்க குடிக்குமா? நான் அப்படி பிடிக்கிறேன். நீங்க குடிக்கிறது நான் வீடியோ எடுத்துக்கிறேன். எப்படி பாத்துக்கோங்க. அழகா அப்படி அவரு வீடியோ எடுக்காராம். இப்படிதான் குடிக்கணும். நீதிமான் பனையை போல் செழிப்பான்னா பதனி கொடுப்பான்னு அர்த்தம். எங்க நீதிமான்? இருங்க நான் குடிச்சுக்கிறேன். நான் குடிக்கிறேன். ஆமா, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் அதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தோம் பனை. இந்த பனையில் வந்து பனைப்பழம் வந்து வரும். அதான் பனை பழம், அது கூட சாப்பிடுவாங்க, சூப்பராக இருக்கும். அப்புறம் கிழங்கு வந்து வரும். அதெல்லாமே நல்ல ஒரு ஃபைபர், நல்ல மாவு சத்து நிறைஞ்சது.
மோஸ்ட்டாக இந்த பனை மரம் வந்து என்னென்னா, பனை மரம் வந்து எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு யூஸ். அதான் நீதிமான் பனையை போல் செழிப்பான் அப்படின்னா, நீதிமான்னா யார்? ஆண்டவர் வந்து பாவியாக இருக்கிற நம்ம விசுவாசத்தை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்து ஒன்றுமே ஓப்பே இல்லாத ஒருத்தனோட லைஃப் வந்து என்னென்னா, ஆண்டவர் வந்து பிட்டராக இருக்கிற லைஃப்பை பெட்டராக டேஸ்ட்டாக வந்து மாற்றிடுவார். அதான் ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டியே. இயேசுவோட ரத்தம் நம்மளை கழுவி நம்மளை சுத்திகரிக்குது. நம்ம அவரோட பிள்ளைங்க, நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமானாக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா ஆண்டவர் வந்து அதற்கான நற்கிரியைகளை வந்து என்னன்னா காண்பிக்கிறார். நற்கிரியைகள் ரொம்ப வந்து முக்கியம் ஒரு மனுஷனுக்கு. அவன் ரசிக்கப்பட்டதுக்கு அடையாளமே அவன் வந்து எப்படி இருக்கிறான், என்ன மாதிரி அவனோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆயிருக்குது, அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். பட் நிறைய பேரோட லைஃப் நான் ரசிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு இன்னும் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே சொல்லுவாங்களா, பழைய கூட்டி கதவை தருதுன்ட்டு அப்படியே வந்து இருந்துச்சுன்னா வாட் இஸ் த யூஸ்? ஸோ அதனால நான் சொல்றது என்னன்னா, நீதிமான் பனையை போல் செழிப்பானா அவன் எல்லா விஷயத்துலையும் யூஸ்ஃபுல்லாக இருப்பாயா. கூட 15 குடிச்சேன், செம்ம டேஸ்ட்டு. நம்மளுடைய ஊர்ல எல்லாம் கொஞ்சம் கலப்படம் பண்றாங்க, பட் இங்கே வந்து என்னன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த டேஸ்ட்டு சொல்கிறேன். அப்போ எல்லாருக்கும் வந்து டேஸ்ட்டாக இருப்பான், எல்லாரும் யூஸ்ஃபுல்லாக இருப்பான். அதான் ஒரு அல்டிமேட் பாயிண்ட்டு. தேவ பிள்ளைகள் எல்லாருக்கும் டேஸ்ட்டாக இருப்பாங்க, மற்றவங்க எல்லாருக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. பட் எனக்கு இந்த 15 பிடிக்கவே இல்லை, எனக்கு இந்த கிழங்கு பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு வந்து எதுவுமே பிடிக்காது, நான் சிக்கன் தான் சாப்பிடுவேன் அப்படின்றவங்களுக்கு வேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இந்த ஃபைபர் கண்டென்ட் உள்ள ஃபுட்ஸ் எல்லாம் அந்த எடுக்க மாட்டாங்க, எது நல்லதாக அதை சாப்பிட மாட்டாங்கல்ல. ஸோ அதனால் அவங்களுக்குலாம் வேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் தான் யாரெல்லாம் வந்து ஏசப்பா எனக்கு வேணாம், ஆண்டவரே எனக்கு வேணாயா அப்படின்னு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கும். அது குடிச்சோன்னா வாயெல்லாம் வளருது. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது தேவ பலனாக இருக்கும், அது வந்து ஜீவனாக இருக்கும். அவ்வளோதான் விஷயம். நீதிமான் பனையை போல் செழிப்பான். காட் பிளெஸ் யூ. ஐயோ, பனையில கல்லு சொல்ல மறந்துட்டேன். கல்லு, பனங்கல்லு எதுக்கு அது குடிக்கிறாங்க? அது என்னது? அது வந்து குடிச்சா உடம்புக்கு வந்து நல்ல வலிமை இருக்கும். வலிமையா? வலிமை அதாவது ஸ்ட்ராங்கு சரி இருக்கும். அதே சமயம் அது வந்து கொஞ்சம் போதையாகவும் இருக்கும். சாராயம் குடிக்கிறதுக்கு பதில் இதை குடிப்பாங்க, குடிச்சிட்டு மட்டையாயிருவாங்க. ஆனா நல்லா ஒரு வலுவான இது ஆரோக்கியமான பானம் பனங்கல். நான் குடிக்குவா? குடிச்சிட்டு பேசாம போதையில வளருங்க, 2 சாத்தி காலில் எவ்வளோ பெரிய முள்ளு. ஐயோ, இது எப்படி அப்புறம் வருது?